இரண்டாவது ஒரு சோதனை எப்படி வருகிறது? பிசாசின் மூலமாக அடுத்து வருகிறது சோதனை. இதுவும் ஒரு காரணம். நீங்க வேதத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன பேரு? என்ன பேரு? சோதனை காரன். நம்ம சோதிப்பதற்கே அவன் நியமிக்கப்பட்டவன், அப்படி கூட சொல்லலாம். சோதனைக்காரன். அவன் நம்மை சோதிப்பதற்கான அநேக அனுமதிகளை பெற்றவன். கொஞ்ச நாளைக்கு முந்தைய என் மனைவி என்றத்துல ஒரு கேள்வி கேட்டான். அதாவது யோகுவை பத்தி அப்படி பேசிட்டு இருக்கும் போது, ஆண்டவர் ஏன் பிசாசுக்கு சோதிக்கிறதுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கணும்? நியாயமான கேள்வியா தப்பான கேள்வியா? நியாயமான கேள்வியா. ஏன் அப்படின்னா, அந்த யோகு வாழ்க்கையை பாருங்க. ஆண்டவரே அவனுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். மனுஷன் கொடுக்கிறது வேற. அவரே என்ன சொல்ற? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு. அவ்வளவு பெர்ஃபெக்ட் மனுஷன். இவனை போய் நான் சோதிக்கதான் இவனுக்கு எதுக்கு? இவன் ஒரு எதிரி, இவன் நமக்கு எதிரி, ஆண்டவருக்கு எதிரி. இவன் கையில அவரை கொடுக்கணுமா? அவன் சின்னாபனமாய் சிதைக்கிறான். அந்த வாழ்க்கையை பாருங்க. பிள்ளைகளை 10 கொன்னு, சொத்தை அழிச்சு, சரீரத்துல பயங்கர வியாதியை கொடுத்து, என்ன கொடுமை. அப்ப நியாயமாய் அது ஒரு நியாயமான கேள்வி. எதுக்கு ஆண்டவர் இவன் கையில போய் இவனை கொடுக்கணும்? ஒரு கெட்டவனா இருந்தா, ஒரு துன்மார்க்கனா இருந்தா அவனை கொடுத்துட்டா கூட தப்பு இல்லையே. அப்படிங்கிறது ஒரு நியாயமான கேள்விதான். ஆனா பிசாசுக்கு சோதிக்க அதிகாரம் உண்டு என்பதை வேதம் பல வசனங்கள் தருகிறது. ஏன் அனுமதி கொடுத்தார் என்பது யாருக்குமே என்ன செய்யாது. நம்முடைய கேள்வி அது நியாயமான கேள்வியா இருந்தாலும் தேவனுடைய பார்வையிலே அது சரியானதாய் இருக்கிறது என்பதை தான் வேதம் சொல்லுகிறது. சில நேரங்களிலே அப்படி சில நியாயமான கேள்விகளா இருந்தாலும் தேவனுடைய பார்வையிலே அது அவசியமா இருக்கிறது, அது நமக்கு தெரியாது. ஏனென்றால் தேவனுடைய ஞானத்தை நம்மால் என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா சாத்தான் எடுத்துக்கிட்டா இன்னைக்கு நம்ம சாத்தான் நம்புகிறது எதை வச்சு? ஏசாயா 14ஆம் அதிகாரமும் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தையும் வைத்து, அவன் ஒரு காலத்திலே தூதனாய் இருந்தவன், தேவனுடைய பர்வதத்திலே இருந்தவன், ஆளுகை செய்கிறவனாய் இருந்தவன், தன்னுடைய மேட்டுமையினாலே தேவனுக்கு நிகராய் மாறுவேன் என்று சொன்னதுனாலே தேவன் அவனை என்ன செய்தார்? தள்ளிவிட்டார். இன்றைக்கு பிசாசா இருக்கிறார். ரைட்டு. ஏன் வந்தவர் அவனை அன்னைக்கு உயர்த்தணும்னா அழிச்சிருக்கலாமே. நோவா காலத்துல பேழையில நோவாவை காப்பாத்தி அக்கிரமஞ்செல்லாம் அழிச்சாரு. இவன் அன்னைக்கு அழிச்சிருக்கலாம், ஆனா ஆண்டவர் அழிக்கல. அதுக்கப்புறம் ஆதாம் ஏவாளை உண்டாக்க உடனே ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்து அவளை சோதிக்க வரான். அதை அழிச்சிருக்கலாம், அல்லது ஏதேன் தோட்டத்துக்குள்ள வரவிடாம தடுத்திருக்கலாம். அதுவும் தேவன் செய்யல, அனுமதிக்கிறார். அப்புறம் பாருங்க, யோபு சோதிக்கிறான். சரி, இயேசு சிலுவையில வந்து மரித்து மீட்ட பிறகு இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். நம்ம கிட்டையாவது அவனை வரவிடாம அவனை தடுத்து வச்சிருந்தா நமக்கு இவ்வளவு பிரச்சனை வருமா? அல்லது பாவம் பெருகுமா? இதெல்லாம் நம்முடைய பார்வையில நியாயமான கேள்வி. ஆனால் தேவன் அவனை அழிக்கவும் இல்லை, அவனுக்கு நம்மை சோதிப்பதற்கான அதிகாரத்தையும் கொடுத்து வைத்திருக்கிறார். ஏன் தெரியாது. அதுலதான் ஆண்டவருடைய ஞானத்துக்கும் நம்முடைய ஞானத்துக்கும் வேறுபாடு. ஒரு சில வசனங்களை காட்டுறேன் பாருங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 55, 8, 9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும். நம்முடைய நியாயமான நினைவுகளை விட தேவனுடைய வழி, தேவனுடைய எண்ணம் உயர்ந்தது, தேவனுடைய ஞானம் உயர்ந்தது. நம்ம சில நேரங்கள்ல நம்ம ஞானத்துல, நம்ம எண்ணத்துல, நம்ம அறிவிலேயே தான் சிந்திக்கிறோம். அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கும்போது அந்த உயரத்தின் டிஃபரெண்ட் எப்படி சொல்றாரு பாருங்க. உங்க அறிவை விட, உங்க ஞானத்தை விட, உங்களுடைய எண்ணத்தை விட என்னுடைய ஞானம் எண்ணம் பூமிக்கும் வானத்துக்கு எவ்வளவு உயரம், மேற்குக்கு கிழக்கு எவ்வளவு உயரம், அவ்வளவா ஞானம். ஆண்டவருடைய ஞானத்தோடும் அறிவோடும் ஒப்பிடும் போது நாம் ஒரு சின்ன ஒரு நாய்க்கு ஒரு எஜமானு கூட சொல்லலாம். அப்படிதான். இதே வசனத்தை தான் பவுல் ஒரு இடத்துல வேந்து சொல்லுகிறார் பாருங்கள். ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 11:33. தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாயத்தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அவருடைய வழிகளை ஆராய முடியாது, அவருடைய ஞானத்தை நாம் ஒப்பிட முடியாது. பிரசங்கி அதை எழுதுகிறார். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரசங்கி 3:11.
அவர் சகலத்தையும் அதிலிருந்து காலத்தை நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்யற பிசாச பற்றிய காரியம் இன்னைக்கு இல்ல, உலகம் உண்டாவதற்கு முன்னே உருவாக்கப்பட்டது. எதுக்கு அவனுக்கு அப்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான் நமக்கு தெரியாது. ஆதி முதல் அந்த மட்டும் செய்யற கிரியைகளை அறியான். பிரசங்கி 11:5 சொல்கிறார், ஆவியின் வழி என்னதென்றும் ஒரு ஸ்திரீனுடைய வயிற்றிலே எலும்புகள் கருவில உருவாகும் விதம் என்னதென்று நீ அறியாதிருக்கிறது போல தேவனுடைய செயல்கள் எல்லாவற்றையும் உன்னால் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அப்போஸ்தலர் 1 பாருங்க, அந்த அவருடைய சீஷர்கள் கேட்கிறாங்க, தேவனை இக்காலத்திலா ராஜ்யத்தை கொடுப்பீர்? அப்பொழுது அவர் என்ன சொல்கிறார், பிதாவினருடைய ஆதீனத்தில் உள்ள காலங்களை அறிவது உங்களுக்கு அடுத்ததல்ல. அப்ப என்ன நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதை மட்டும்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் உபாகமம் 29 சொல்கிறார், மறைவானவைகள் தேவனுக்கு உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவை நாம் இன்றைக்கு கை கொண்டு வாழ்வதற்காக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே பிசாசை ஏன் ஆண்டவர் அளிக்கல, பிசாசை ஏன் நமக்கு சோதிப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் என்பதற்கு விட இல்லை. நம்முடைய அறிவின்படி அது சரியில்லை என்று தோன்றினாலும் தேவனுடைய ஞானத்தின்படி அது சரி. அதனாலதான் பேதுரு ஒரு இடத்துல, ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு சொல்றான். அது நியாயமானதுதான். சிலுவையில் அடிப்பாங்க, துப்புவாங்க அப்படின்னு சொல்லும்போது இயேசு ஒரு நல்லவர், அவருக்கு இந்த மனுஷன் இப்படி துப்பணும், மனுஷன் துப்புறதை அவர் ஏத்துக்கிடணுமா அப்படின்னு அவன் சிந்திக்கும் போது அவனுடைய அறிவின்படி இது நியாயம்தான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்கிறார், எனக்கு பின்னாக போ, ஏன்னா ஒரு பெரிய ரட்சிப்பின் திட்டம் இருக்கிறது அவனுக்கு தெரியாது. அதே போல நம்முடைய அறிவிலே தேவனுடைய எல்லா செயல்களையும் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா தேவன் நன்மையாதான் செய்வார், அப்படிதான் நான் நம்ப முடியும். 5ஆம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு சின்ன வகுப்புல ஒரு கதை உண்டு. ஒரு வியாபாரி ஒருவன் கிராமத்துல போய் வியாபாரம் செஞ்சு விட்டு மத்தியானம் நல்ல வெயில், அந்த ஊருக்கு வெளியே ஒரு ஆலமரம் இருந்தது, நல்ல நிழல், அதுல அமர்ந்து கட்டு சோட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு துண்டை விரிச்சு நிம்மதியா என்ன செஞ்சான், கொஞ்ச நேரம் தூங்குவோன்னு படுத்தான். படுத்தவன் மேல மரத்தை பார்த்தா, மரத்துல பூரா நல்ல ஆலம் பழங்களும் காய்களும் நிறைய இருந்துச்சு. யோசித்தான், கடவுளுக்கு கொஞ்சமாவது அறிவு இல்லையா, எவ்வளவு பெரிய ஆலமரம், இதுல பாடி இத்தனோண்டு சின்ன சின்ன பழமா வச்சிருக்கிறார். பூசணி கூடிய போது இவ்வளவு சின்னதா இருக்குது, அதுல எவ்வளவு பெரிய காய வச்சிருக்கிறாரு, கடவுள் இவ்வளவு அறிவு இல்லாம படைச்சிருக்காருன்னு யோசித்தான். தூங்கிட்டான். திடீர்னு ஒரு காற்று அடிச்சது, அது அசைஞ்ச உடனே ஒரு ஆழம் பழுத்தும் பழுக்காம அந்த காய் அவன் நெத்தியில சடார்னு விழுந்துச்சு. அவ்வளவுதான். அப்படியே எழுதும்னா அது அந்த விழுந்த வேகத்துல வலி தாங்க முடியல. அப்போ உட்காந்து யோசிச்சான், பூசணிக்காய் மாதிரி ஆண்டவர் இப்போ அந்த பெரிய மரத்துல வச்சிருந்தா என் நிலை என்ன ஆயிருக்கும். அப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் ஞானமா தான்ப்பா செஞ்சிருக்கிறாரு, குறைவா செய்யல. ஏன்னா சில விஷயங்கள் நமக்கு பிந்திதான் புரியும், சிலது புரியவே செய்யாது. ஏன்னா அவருடைய ஞானம் அவ்வளவு புரியும். ஆகவே பிசாசுக்கு ஏன் அதிகாரத்தை கொடுத்தா அப்படின்னு நம்ம பார்க்காம, அவனுக்கு சோதிப்பதற்கு அதிகாரம் உண்டு என்பதை வேதம் நமக்கு பல வசனங்களிலே தருகிறது. அதுல ஒன்னே ஒண்ணு பார்த்தாலே போதும். மத்தேயு 4:1 பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே இயேசு வனாந்தரத்துக்கு, இயேசுவுக்கே பிசாசு சோதிக்கணும், அதுக்கு யார் கொண்டு போறார், ஆவியானவர். அப்போ இதுல இருந்து பிசாசினுடைய சோதனை நமக்கு உண்டு, அவசியம் என்பது இயேசுவுக்கு வந்ததுல தெரிகிறது. இன்னும் நிறைய வசனம் இருக்கிறது. லூக்கா 22:31 வாசிச்சு பாருங்க. சீமோனே, சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்க உத்தரவு கேட்டுக்கொண்டான், நான் உத்தரவு கொடுக்கலன்னு சொல்லல. விசுவாசம் ஒளிவுருவாதபடி நான் உத்தரவு கொடுத்துட்டேன்னு தான் சொல்றாரு. அவனுக்கு உத்தரவு கொடுக்கிறார். பவுல் சொல்லுகிறார், என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கிறது, அது யாருடைய தூதன், சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. நான் 3 நேரம் ஜெபம் பண்ண, ஆண்டவர் என்ன செய்யல, விளக்கவில்லை. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா மார்க் 5 பந்தி கூட்டத்துக்குள்ள போறதுக்கு எனக்கு உத்தரவு தாங்க, ஆண்டவர் போ அப்படிங்க. அப்ப பிசாசுக்கு அநேக அனுமதிகளை, உத்தரவுகளை தேவன் கொடுத்திருக்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஆகவே பிசாசை சோதிக்காமல் நம்ம என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அதனாலதான் இன்னைக்கு அநேக பிசாசை கட்டுகிறோமாண்டவரே கட்டுகிறோம்னு ஜெபம் பண்ணா அது தப்பு. பிசாசை யாராலும் என்ன செய்ய முடியாது, இன்னைக்கு கட்ட முடியாது. ஒருவேளை உங்க மனசுல இப்போ ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கலாம், அப்போ வசனம் இருக்குது, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அதுக்குரிய வசனம் இல்ல, நான் பிசாசை கட்ட முடியுமான்னு என்னுடைய ஆரோக்கியம் சேனல்ல ஒரு செய்தி போட்டிருக்கிறேன். நீங்க நேரம் கிடைச்சா அதை வழக்கமா பாருங்க. நான் சிம்பிளா சொல்றேன், பிசாசை கட்டியாச்சுன்னு வச்சுக்கிடுங்க, பிசாசு கிரியை செய்ய முடியுமா, நம்மளை சோதிக்க முடியுமா, பாவம் செய்ய முடியுமா? ஒருவன் கட்டப்பட்டால் அவனுடைய செயல் முடங்கப்படும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது பெருகிட்டே தான் போகும். அப்ப பிசாசை கட்ட முடியாது. ஆனால் பிசாசை என்ன செய்யலாம், துரத்தலாம். மத்தேயு 10:8 சொல்கிறார், பிசாசுகளை துரத்துங்கள்.
பிசாசுக்கு எதிர்த்து நிற்கலாம். யாக்கோபில் எழுதுகிறார் 4:7, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எபேசியர் 4:27, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்கு. அதனாலதான் பேதுரு எழுதுகிறார், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி என்ன சுற்றி திரிகிறான். சுற்றி தெரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். ஆனா நீ என்ன செய், வெளிப்பாயிரு. நமக்கு தான் எச்சரிப்பை கொடுக்கிறான். யோபு சோதனையில பாருங்க, தேவபுத்திரர் கூடின இடத்துல எவன் போய் நிக்கிறான், அவனுக்கு அளவுடு இருந்திருக்கு, இல்லைன்னா எப்படி போக முடியும்? இவைகள் எல்லாம் வேதத்திலே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல எபேசியர்ல பாருங்க, அந்தகார லோகாதிபதிகளோடு உங்களுக்கு என்ன செய்ய உண்டு, போராட்டம் உண்டு. ஆனா நீ என்ன செய், சர்வாயுத வர்க்கத்தை தனிச்சு அவனை எதிர்த்து போராடு, எச்சரிக்கையாரு. எப்படி நமக்கு ஆலோசனை கொடுக்கிறாரே ஒழிய பிசாசு சோதிக்க மாட்டான் என்று சொல்லவில்லை. அந்த அடிப்படையிலே தான் யோபுவினுடைய வாழ்க்கையிலே சோதனை வருகிறது. சரி, இப்ப நமக்கு தெளிவாய் தெரிந்து விட்டது, பிசாசு சோதிக்கத்தான் செய்வான், அவனுக்கு அந்த பெர்மிஷன் இருக்கிறது. ஆனா அவனை நம்ம விரட்ட முடியும், எதிர்க்க முடியும், ஜெயிக்க முடியும். அந்த ஆலோசனை இருக்கிறது. பிசாசின் சோதனையை ஜெயிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு வழி யோபுவை பற்றி சொல்லும் போது யாக்கோபு சொல்கிறார், யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. நான் தான் சொன்னேன், இந்த சோதனை நம்ம பாவம் செய்யாம இருக்கும்போது, தவறு செய்யாம இருக்கும்போது திடீர்னு ஒரு வியாதியா இருக்கலாம், ஒரு தேவையில்லாம ஒரு மனிதர் நம்மளை விரோதிக்கலாம், அல்லது ஒரு நஷ்டமா இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கும். இன்றைக்கு அப்படிப்பட்ட சோதனைகளில நம்ம கடந்து போக நேரிடும். ஆனால் இதற்கு பின்னால் பிசாசு செயல்பட்டாலும் தேவனுடைய கிருபை நம்மை தாங்கும். அதுதான் பவுலுக்கு சொல்லுகிறார், அவன் பிசாசம் உள்ள இருக்கட்டும்பா, நான் இன்னொரு பக்கத்தில் என்ன செய்யறேன், உனக்கு கிருபையை தருகிறேன். மோட்ச பிரயாண புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா உண்மையில அதை படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவம் எந்த அவல நிலையில இருக்குன்னு அதை பாட்டு அப்படி படம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அவ்வளவு தெளிவா ஆவியானவர் எழுதியிருக்கிறார். அதுல ஒரு சம்பவம் வரும், அந்த கிறிஸ்டியான் அந்த திட்டிவாசலை தாண்டி, அதாவது ரட்சிப்பை அடைந்து ஒரு வியாக்கியானி வீட்டு, அதாவது வியாக்கியா என்பது வேதத்தை கற்றுக் கொடுக்கிற வீட்டுக்கு போகும்போது அவர் சில உதாரணம் சொல்லுவார். அப்போ ஒரு இடத்துல அவனை கூட்டிட்டு போவாரு, ஒரு சுவர் இருக்கும், அந்த பக்கம் அக்கினி அப்படியே மலமலான்னு எரியும். ஒருத்தன் குடங்குடமா தண்ணியை ஊத்துவான், ஆனா அக்கினி என்ன செய்யாது, அணையவே செய்யாது. அப்போ கேட்ப, இதனுடைய தாற்பயம் என்ன அப்படிமா, வா உனக்கு காட்டுறேன்னு சொல்லி அடுத்த சுவரு கூட்டு போவார். அங்க போனா ஒரு மனிதன் மறைந்திருந்து எண்ணெய் குடகுடமா என்ன செய்வார், ஊத்துவார். அவன் ஊத்துற அக்னி அவியக்கூடாது என்பதற்காக இவர் எண்ணெயை ஊற்றுகிறார். ஆனால் இவர் ஏன் மறைந்திருந்து இதை செய்கிறார் என்று சொன்னால், மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே நடக்கிற கிரியைகள் இவைகள். ஒருவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு சத்ருவானவன் அந்த கிருபையை அழிக்கும்படி, அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பரிசுத்தத்தை அழிக்கும்படி, அவனுடைய மனதுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசத்தை ஒழிக்கும்படி சத்ரு அநேக சோதனைகளை கொண்டு வந்துகிட்டே இருப்பான். ஆனா இந்த பக்கத்துல மறைவாய் ஆவியானவர் இன்னொரு பக்கத்துல அதை அவிழ்ந்து விடாதபடி அதை தூண்டுவதற்காக உதவி செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அந்த காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அதனாலதான் இன்னைக்கு நம்ம விழுந்து போகல, இல்லைன்னா பிசாசின் சோதனையில் நம்ம நிற்க முடியாது. ஆகவே அதனாலதான் ரோமர் 8:28 வாசிக்கிறார், அந்தபடி நம்முடைய பலவீனங்களிலே ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார், உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி விண்ணப்பம் செய்ய அறியாம இருக்கும் போது அவரும் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்ப நம்ம ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமாய், அந்த முதல் சோதனை நம்முடைய பாவத்துல வருது, அதை விட்டுட்டு பரிசுத்தமாய் வாழும்போது சாத்தான் கொண்டு வருகிற சோதனைகளை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் நமக்கு இன்னொரு பக்கத்திலே ஆவியானவருடைய துணை இருக்கிறது. நாம் அதை பொறுமையோடு சகிக்க வேண்டும். யோபு அதான் சொல்கிறார். யோபு அந்த வசனத்தை வாசிங்க, யாக்கோபு 5:11 வாசிங்க. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை வாக்கியவான்கள் என்றோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவரா இருக்கிறாரே. பாருங்க, யோபு அவ்வளவு பொறுமை. கடைசி கட்டத்துல நண்பர்கள் அவனுக்கு ஆதரவா வந்தவங்க குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. கடைசி கட்டத்துல ஆதரவா இருக்க வேண்டியது யாரு? யாரு? ஒரு கணவனுக்கு மனைவி, ஒரு மனைவிக்கு கணவன். அந்த மனைவியே சொல்லுகிறாள், இன்னும் அப்பா நீ உத்தமத்துல இருக்கிற. ஏன்னா நம்ம ஒரு சைடை மட்டும் பார்க்க கூடாது. அவ பேசுறது அந்த இடத்துல நியாயம்தான் தோணுது. ஏன்னா அந்த மனிதன் அவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்தவன், அதை அவ பார்த்திருக்கிறாள். இவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்த நீ, உனக்கு ஏன்பா இந்த சோதனை? அவளுக்கு அவ்வளவுதான் அவளுடைய ஸ்ட்ரென்த், அவளுடைய இல்லை. இன்னும் ஏன் நீ தேவனை நம்பிக்கிட்டு இருக்கிற? அவரை தூசித்து ஜீவனை யோபு சொல்கிறான், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசு. அவனுடைய பொறுமை, அவ்வளவு பொறுமை. ஒருவேளை இடையில அவனும் நண்பர்களோ மனைவி சொல்ல கேட்டோ ஒருவேளை ஆண்டவர் விட்டு போயிருப்பானா அந்த சோதனையில அவன் தோற்று போயிருப்பான். பொறுமை. சில பிரச்சனைகள், சில பாடுகள் நீங்காதா கூட இருக்கலாம், தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கலாம்.
நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கும் போது நிச்சயமாய் தேவன் எனக்கு அதுல ஒரு விடுதலையை தருவார். நிச்சயமாய் தேவன் என்னை வழி காப்பாற்றுவார். அதனால சொல்லுகிறான், இந்த மாசமே போக்கோட பரவாயில்லப்பா, அவன் அப்பவே ஒரு தீர்க்க தரிசனத்தை பாக்குறான் பாருங்க. கடைசி நாளிலே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான் நிற்பார், நான் பார்ப்பேன். மிஞ்சி மிஞ்சி போனா இந்த உலகத்துல நமக்கு மரணம் மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஆனா நிச்சயத்தை பிசாசால என்ன செய்ய முடியாது. என் தேவன் எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை வைத்திருக்கிறார் ஐயா. அதனால பிசாசு உன்னுடைய சோதனையில நான் ஒன்னும் சோர்ந்து போக மாட்டேன். பொறுமை. இரண்டாவது அவன் சொல்லுகிறான், என் கண்கள் தேவனை நோக்கி கண்ணீர் சிந்துகிறது. ஜெபம். இயேசுவும் அதான் சொல்லுகிறார், சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய தனிப்பட்ட ஜெபம். பிரச்சனைகள் போதனை வந்து அதுடைய ஜெப நேரத்தை கூட்டுங்க. ஆண்டோட்ட போய் அதிகமான நேரம் உட்காருங்க. அப்படி நாம் ஜெபிக்கும் போது கொஞ்ச நாளிலே சாத்தான் கொண்டு வருகிற சோதனையிலிருந்து நாம் என்ன செய்ய முடியும்? ஜெயம் பெற்று வாழ முடியும்.